என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு மக்களின் கள முதலமைச்சர் அண்ணன் திரு செந்தமிழன் சீமானவருடைய தம்பி உங்கள் பீட்டர் நான் பேசுகிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் நீட் என்ற நமக்கு தேவைப்படாது என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரும்பெரும் அழகானவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரே காரணம் ரெண்டு பேரு, ஐயா பிரதமர் அவர்கள், ஐயா முதல்வர் அவர்கள். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நடிகைகளோடு விருந்து உண்ணக்கூடிய ஒரே ஒரு பிரதமர், இங்கே நடிகனாக இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். எங்கு பார்த்தாலும் என்னைய மட்டும் ஏன் குறை சொல்றீங்கன்னு சொல்ல தெரியும். உங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளை கை வைக்கக்கூடிய காவல்துறையின் தைரியம் யார் கொடுத்தா? இதுல ஆகச்சிறந்த ஊடகங்கள் நீட்டை பத்தி பேசுவது கிடையாது. இந்த பக்கம் நீட்டினா இந்த பக்கம் திடீரென்று பார்த்தீர்களா, சட்டமன்றத்தில் நடந்த அதிர்ச்சி, திடீரென்று சிரித்த முதல்வர். சரி, நானும் போய் அப்படி என்னதாங்க அதிர்ச்சி நடந்திருக்கு தொட்டு பார்த்தா, அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்திரிச்சு என்னங்கிறாங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாட்டர் கேன் வேணுங்கிறாங்க. ஐயா பன்னீர்செல்வம்ங்கிறாங்க, சண்டை வந்து அதை தூக்கி அடிச்சிருவேங்கிறாப்புல. இதுக்கு நான் தான் விஜயகாந்த் வச்சுக்கோங்க, சொல்றாங்க சிரிக்காதீங்க, நான் தான் விஜயன் வச்சுக்கோங்க. இவர் குபீர் என்று சிரித்தார்கள். எப்படி சிரிச்சாரு? இதுதாங்க அந்த குபீர் என்ற சிரிப்பு. மக்களுடைய தேவையை சொல்லக்கூடிய எந்த இடத்துல இருக்குது? ஒரு அக்காட்ட கேக்குறாங்க, அக்கா அம்மா இந்த மாதிரி நடிகைகளை கூட்டிட்டு சுத்துறாங்க அப்படின்னா எங்க வீட்டுக்காரோட நிறைய பெண்கள் வச்சுட்டு இருக்காங்க, இப்ப கூட வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்மணியோட இதயத்துல தன்னுடைய வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாங்க புரியாதுங்களா? நீங்க நீட்ட ஒழிக்கல. ஆண்டுமிகு தமிழ்நாடு மக்களின் கள முதலமைச்சர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முடிப்பார். சும்மா இதையெல்லாம் பேசுறது கிடையாது. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கல்லூரியில ஒரு பாட்டு பாடிட்டாருமா, வட்ட பாறையில. அத புதுசாங்கிறானுங்கப்பா. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க படுகிற நாங்க கேட்கிறோம். இப்ப நான் வர்றேன், நீங்க கேக்குறீங்களா? ஒரு 2 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். அன்புள்ள தற்கூரிய தவறை எதிர்த்து கேள்வி கேளடா, அன்புள்ள தற்கூரிய தவறை எதிர்த்து கேள்வி கேளடா, கேள்வி கேட்க நான் கம்முன்னு இருந்துருடா, சும்மா நீ கருத்து எல்லாம் பேசுறேன்னு முட்டை கொடுக்காதடா. என்ன நண்பா கேக்குதா? 2 லைன் கொஞ்சம் வேற மாதிரி பாடலாம் அப்படின்ட்டு. மண்ணா போச்சு மக்களின் நிலை மண்ணா போச்சு, கண்ணீரோடு கவலையத்தா எங்க போய் சொல்லுங்கடா, ஆனா நாம் தமிழர் பிள்ளை என்றும் விட்டு கொடுக்கலடா. எத்தனை பாட்டு பாடனாலும் துறையால வந்தவர் தடுமாறுது. ஐயா உங்களுடைய ரசிகங்க, நானு உங்களுடைய ரசிகன். ஆனா நீங்க ஒன்னையும் கேட்டுக்க மாட்டீங்க. 23ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்க, அமைச்சர் அத்தனை பேரும் போய் அழுதுட்டு இருக்கிறாங்க எங்க திரையரங்குல. அப்ப நான் அந்த படத்தை பார்த்த நேத்து நைட் ஆறி துப்புறேன். நான் அழுகிட்டா ஐயா, வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ, ரொம்ப ராங் ப்ரோ. என்னுடைய பள்ளி குழந்தை பாலாரண்டு கண்ணத்தில் அறையக்கூடிய ஒரு காவல்துறை இருக்குது. அதை கேட்கறதுக்கு வக்கீல்ல இந்த இடத்துல குடியிருக்கிற மண்ணாங்கட்டியில குடியிருக்க சொல்ல தெரியுதா? ஐயா கோச்சூர் சூப்பரா இருக்கா? ஏங்க என்ன நாங்கள கோச்சுட்டு போடக்கூடாதா? சீமான் தம்பிகளை கோச்சுட்டு போட என்ன தப்பாங்களா? அதான் அப்புறம் நாங்க பாத்தீங்கன்னா நாங்க விஜயகாந்த் மாதிரி பேசுவோம். ஐயா எங்களுக்கு எல்லாம் பயம் கிடையாதுங்க. நாங்க வந்து இங்க இருங்க கண்ட ஆளுக்காக நிக்கிற ஆள் கிடையாது. நாங்க காளையாக நிக்கிற தலைவர் பின்னாடி இருக்கிற ஆளுடா. ஏன் வேண்டாம் விட்டு வைக்கிறவங்களுக்கு காது மூக்குது தோடல என் பெண்ணுடைய மார்பு போட்டுக்கிற உடைய கல்வி திரிகிற அரசு கேடுகிட்ட அரசு எந்த மாநிலத்தில் நடந்திருக்குதா? எந்த மாநிலத்தையாச்சு? இன்னைக்கு தான் வட இந்தியாவுக்கு புத்தி வந்திருக்குது. ஐயா பிரதமர் மோடி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டாப்ல, இவர் இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வர மாட்டாப்ல. கேட்டா நான் ஒண்ணு வீட்டுல தான் இருப்பேன், இல்லடா ஆபீஸ்ல இருப்பேன். ஐயா எங்கெங்க இருக்கீங்க? சட்டமன்றத்துல ஐயா சட்டமன்றம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? காமெடி குழு. இந்த பக்கம் உங்க அப்பாவை காணோம், அந்த பக்கம் உங்க மனைவியை காணோம். வாட் ப்ரோ, செந்தமிழன் சீமான் ஒருத்தன் உள்ள போயிட்டானா? ஒருத்தனையும் காணும் ப்ரோ, ஒருத்தனையும் காணும். என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இந்த பக்கம் பெண்களுடைய பாதுகாப்பு தந்தி சிரிச்சிட்டு இருக்குது. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என் தம்பிகள் சொல்லுங்கன்னு. பெண்கள் பாதுகாப்பு தந்தி சிரிக்குது. ஒரு தாவேகா நிர்வாகி 50 பெண்களை நிர்வாணமா வீடியோ எடுத்து
அந்த பெண்களை பாலியல் வன்முறைக்கு பொறுப்புறான் என்றால் இந்த அரசு புரியிட்டு இருக்குதா? மக்களுடைய பாதுகாப்பு கேட்கறதுக்கு வழி இல்ல. சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா பொய்யான வழக்கு கேட்கலாமா? பொய்யான ஐயா பார்த்து கூட படிக்கும் போது தப்பா பேசுற உங்களுக்கும் பார்க்காம படிக்கிற சரியான பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. வித்தியாசம் இருக்குது. நீங்க சட்டசபையில் நக்கல் பண்ணா நாங்க எங்க நக்கல் பண்ணுவோம்? நீங்க திரையில் தான், நாங்க தரையில். என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க பாட்டுக்கு? அது கொளத்தூர்ல நான் மதிக்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? கொளத்தூர்ல போய் பார்த்தா நல்லா தான் வச்சிருந்திருக்கிறாரு. இப்ப மூளை கரண்ட் போகுது. கழிவறை போயிட்டு இருக்கும்போது அங்க போய் விசில் அடிச்சு விட்டு அவன் கீழே விழுந்துட்டான். அங்க போய் விசில் அடிச்சு விட்டு அவன் கரண்ட் போயிருச்சு. ஏன் கரண்ட் வரல? ஏங்க ஐயா முதலமைச்சர் ஏங்க கரண்ட் வரல? ஏங்க என்னங்க எப்படி எனக்கு திரையால வந்தவர் தடை மாறு எங்க வழக்கமாத்துக்கு என்னங்க இப்படி வாட் ப்ரோ? நாங்க மரியாதையா சொல்றோம் ப்ரோ, அன்போட சொல்றோம். அண்ணா விஜய் அண்ணா கியூட் ரிக்வெஸ்ட், நீட் பேர ஒழிக்கின்றா சட்டமன்றமே காலியாயிருந்த. என் தாய் தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், வரலாற்றிலே இப்பதான் ஒரு எதிரியை நீங்க நேர்ல வாக்குறீங்க. செந்தமிழன் சீமான் நோ நோ சாரி மாண்புமிகு தமிழ்நாடு மக்களின் கள முதலமைச்சர் திரு அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கிற தலைவர் தம்பி, அவர்களுடைய தம்பி நிக்கிறீங்க. நாங்க கேசுக்கு ஓடவும் கிடையாது, பயந்து குச்சி தூக்கின ஓடக்கூடிய ஆளு கிடையாது. களத்தில் நிற்போம், என்று மக்களுக்காக நிற்போம். நாம் தமிழர், நாமே தமிழர்.